Taste the Daily. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பகுதியில் இன்று நாம் கர்நாடகா மாநிலம் சிமோகா தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் பங்காரப்பாவின் மகளும் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரின் மனைவியுமான கீதா சிவராஜ்குமாரின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல கீதா சிவராஜ்குமாரோட வெற்றி வாய்ப்பு அப்படின்ற விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக சிமோகா தொகுதி குறித்து சில அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் சிமோகா தொகுதியில் இதுவரைக்கும் 2 இடைத்தேர்தல்கள், 17 பொது தேர்தல் அப்படின்னு மொத்தமாக 19 நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்திருக்கு. அதில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 9 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, பாஜக 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, சமாஜ்வாடி, சோசியலிஸ்ட் பார்ட்டி, கர்நாடகா விகாஸ் தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. சிமோகா நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தமாக 8 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அதில் வந்து பைந்தூர் அப்படின்ற ஒரு தொகுதி மட்டும் உடுப்பி மாவட்டத்திலும் மற்ற 7 தொகுதிகள் சிமோகா மாவட்டத்திலும் வருது. அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிமோகா ரூரல், பத்ராவதி, திரிதஹள்ளி, சிகரிபுரா, சோரப், சாகர் மற்றும் பைந்தூர் ஆகிய 8 தொகுதிகள் தான். அதில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்ராவதி, சோரப், சாகர் ஆகிய 3 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. சிமோகா ரூரல் தொகுதியில் வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற 4 தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. பெரும்பான்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தற்போது வந்து பாஜக சார்பில் 4 பேரும், ஜேடிஎஸ் சார்பில் ஒருவரும் அப்படின்னு பாஜக கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் சார்பிலும் 3 எம்எல்ஏக்கள் இந்த சிமோகா நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2019 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எடியூரப்பா அவரோட பையன் ராவேந்திரா இந்த தொகுதியில் போட்டியிட்டு 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. மதச்சார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்ட மது பங்காரப்பாவை விட 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று ராவேந்திரா வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 2024 தேர்தலில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜக சார்பில் மீண்டுமே கூட ராகவேந்திரா தான் வந்து களமிறங்குறாரு. காங்கிரஸ் சார்பில் கீதா சிவராஜ்குமார் வந்து களமிறங்கி இருக்காங்க. 2023 கர்நாடகா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதச்சார்பற்ற ஜனதா தளத்தில் பயணித்து வந்த கீதா சிவராஜ்குமார் தேர்தலுக்கு முன்பாக வந்து காங்கிரஸில் இணைஞ்சிருந்தாங்க. அந்த வகையில் தற்போது காங்கிரஸோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவேரி தொகுதியில் தன்னோட பையனுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கல, எம்பி சீட் கிடைக்கல. அதற்கு காரணம் எடியூரப்பா தான் அப்படின்னு குற்றச்சாட்டை சுமத்தி பாஜகவோட மூத்த தலைவர், பலமுறை அமைச்சராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர் ஈஸ்வரப்பா அவருமே கூட சுயேட்சையாக வந்து சிமோகா தொகுதியில் வந்து களமிறங்கி இருக்காரு. அந்த வகையில் சிமோகா தொகுதி ஒரு மும்முனை போட்டி உள்ள ஒரு தொகுதியாக இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த போட்டியில் வந்து கீதா சிவராஜ்குமார் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, காங்கிரஸ்க்கான பலம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தொகுதியில் கீதா சிவராஜ்குமார் அவருக்கான அந்த செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சிமோகா தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிலும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சோரப் அப்படிங்கிற அந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து பங்காரப்பா அவரோட குடும்பத்துக்கான தொகுதியாகவே வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். பங்காரப்பா பலமுறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. கீதா சிவராஜ்குமாரோட சகோதரர்களான மது பங்காரப்பா, குமார் பங்காரப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பங்காரப்பா ஃபேமிலிக்கான ஒரு தொகுதியாகத்தான் சோரப் தொகுதி இருக்கு. தற்போதும் கூட அந்த தொகுதியிலிருந்து மது பங்காரப்பா வெற்றி பெற்று கர்நாடகா அமைச்சரவையில் வந்து அமைச்சராகவும் இருக்காரு. அந்த வகையில் பலமுறை காங்கிரஸ் இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றது. 3 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் இருக்கிற செல்வாக்கு உள்ளிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கீதா சிவராஜ்குமாருக்கு வந்து ஒரு பலமா இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா 2014 தேர்தலையுமே கூட கீதா சிவராஜ்குமார் வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டிட்டு இருக்காங்க. ஜேடிஎஸ் சார்பில் போட்டியிட்ட அப்போதும் கூட கிட்டத்தட்ட 2,40,000 வாக்குகளை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க. ஆனால் 3ஆம் இடத்துக்கு தான் அவங்களால வந்து வர முடிந்தது. தவிர பங்காரப்பாவுக்கான அந்த செல்வாக்கு, பங்காரப்பாவோட மகள் உள்ளிட்ட விஷயங்கள் கூட கணிசமான அளவில் அவங்களுக்கு வந்து கீதா சிவராஜ்குமாருக்கு வந்து பிளஸ்ஸாக இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து களத்தில் பார்க்க முடியுது. அடுத்ததாக பாஜக வேட்பாளராக போட்டிட்டு இருக்க ராகவேந்திரா குறித்து வந்து நம்ம பார்ப்போம். பாஜக வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற ராகவேந்திராக்கான செல்வாக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பாஜகவும் இங்கே வந்து பலமுறை கிட்டத்தட்ட 6 முறை வந்து வெற்றி பெற்று இருக்காங்க. சமீபத்தில் நடந்த கர்நாடகா சட்டமன்ற தேர்தலிலும் கூட பாஜக வந்து இந்த தொகுதிக்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சோரப் தொகுதி எப்படி பங்காரப்பா குடும்பத்துக்கான ஒரு தொகுதியா, செல்வாக்கு மிக்க தொகுதியா இருக்கோ, அதே போல சிகரிபுரா தொகுதி வந்து எடியூரப்பா குடும்பத்துக்கு செல்வாக்கு மிகுந்த தொகுதியாகவும் இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம். அதையும் தாண்டி ராவேந்திராவோட அந்த தேர்தல் அந்த பயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
ராகவேந்திராவே வந்து 2009ல் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க முன்னாள் முதல்வராக இருந்தால் பங்காரப்பாவையை எதிர்த்து வெற்றி பெற்று எம்பியாவும் ஆயிருக்காரு. அது மட்டுமல்ல, நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி கீதா சிவராஜ்குமார் அவங்களையுமே கூட 2014 வந்து போட்டியிட்டு அவர் வந்து ராகவேந்திரா வந்து எம்பியாவும் வெற்றி பெற்றிருக்காரு. ராகவேந்திராவுக்கான செல்வாக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜகவுக்கான செல்வாக்கு, எடியூரப்பாவோட வாரிசு, இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டியும் கூட எம்பியாக தொகுதிகள் ராகவேந்திரா செய்திருக்கிற சில களப்பணிகள் அப்படின்றது ராகவேந்திராவுக்கு வந்து கூடுதல் பலமா இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம களத்தில் வந்து பார்க்கிறோம். நம்ம பார்த்த மாதிரி காங்கிரஸ் பாஜக தவிர்த்துட்டு அடுத்ததா பார்த்தோம்னா சுயேட்சையா களமிறங்கி இருக்கிற ஈஸ்வரப்பாக்கான அந்த செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள வர சிமோகா தொகுதியில ஈஸ்வரப்பா 5 முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ இருக்காரு. அந்த வகையில சிமோகா சட்டமன்ற தொகுதியில ஈஸ்வரப்பாக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து களத்துல பார்க்க முடியுது. அதையும் தாண்டி பாஜகவுக்கான வாக்குகளை வந்து கணிசமா பிரிக்கிறவராகவும் ஈஸ்வரப்பா வந்து இருக்காரு. 3 பேருக்குமான அந்த செல்வாக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். அதே வேளையில கீதா சிவராஜ்குமார் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்க விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. காரணம், ராகவேந்திரா வந்து 2009ல் செல்வாக்கு மிக்க தலைவரான பங்காரப்பாவே வெற்றி பெற்றிருக்காரு. அதையும் தாண்டி 2018 இடைத்தேர்தல், 2019 இடைத்தேர்தலையுமே கூட கீதா சிவராஜ்குமார் அவரோட சகோதரரான மது பங்காரப்பாவையும் எதிர்த்து வந்து வெற்றி பெற்று எம்பியாவும் இருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணி இருந்த போதே ராகவேந்திரா வந்து கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த முறை ஜேடிஎஸ் வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க அப்படின்ற வகையில் ராகவேந்திரா வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் வந்து களத்தில் அதிகமாக இருக்கிறதா நமக்கு வந்து தகவல்கள் வருது. தொகுதியில் பாஜகவுக்கான பலம், எடியூரப்பா குடும்பம் அப்படின்ற செல்வாக்கு எல்லாவற்றையும் தாண்டி எம்பியாக ராகவேந்திரா செய்திருக்கிற அந்த களப்பணிகள் அப்படின்றது ராகவேந்திராவுக்கு வந்து கூடுதல் பலமா இருக்கிற விஷயங்களை தான் நான் வந்து களத்தில் பார்க்க முடியுது. அதே வேளையில் கீதா சிவராஜ்குமார் இந்த மண்ணோட மகள் தான், ஆனாலும் கூட அவங்க வந்து லோக்கல் கேண்டிடேட் இல்லை. அது போன்ற ஒரு எண்ணம் வந்து பெருவாரியான மக்கள் கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து தொகுதியில் பார்க்க முடியுது. ஈஸ்வரப்பா பாஜகவோட வாக்குகளை பிரித்தாலும் கூட அந்த ஜேடிஎஸ் உடனான கூட்டணி அப்படின்றது பாஜக வேட்பாளரான ராகவேந்திராவுக்கு வந்து ஒரு கூடுதல் பலமா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரி பாஜக இருக்கட்டும், காங்கிரஸ் சார்பில், சமாஜ்வாடி சார்பில், கர்நாடகா விகாஸ் சார்பில் அப்படின்னு பங்காரப்பா வந்து தொடர்ச்சியா இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றுட்டே வந்தாரு. அதே நிலையில 2009க்கு பிறகு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2009ல் ராகவேந்திரா, 2014ல் எடியூரப்பா, 2018 மற்றும் 19ல் ராகவேந்திரா அப்படின்னு 2009ற்கு பிறகு எடியூரப்பா குடும்பத்தோட ஒரு இரும்பு கோட்டையாகத்தான் சிமோகா தொகுதி இருக்கு. அதே வேளையில தன்னோட தந்தையை தோற்கடித்தவர், தன்னோட தம்பியை 2 முறை தோற்கடித்தவர், அவர் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற தீவிரமான பரப்புரையில் வந்து கீதா சிவராஜ்குமார் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கூடுதலாக தன்னோட கணவர் சிவராஜ்குமாருக்கு இருக்கிற செல்வாக்கு உள்ளிட்ட விஷயங்களையும் பிரச்சாரம் உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இருந்தாலும் கூட பாஜக, எடியூரப்பா, ராகவேந்திராக்கு இருக்கிற செல்வாக்கை மீறி கீதா சிவராஜ்குமாரால சிமோகா தொகுதியில் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கர்நாடகா மட்டுமல்ல, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் போட்டியிடுற ஸ்டார் கேண்டிடேட்ஸோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Taste the Daily.